நாள், கிழமை, நட்சத்திரம், நேரம், காலம் என எல்லாவற்றிலும் மாட்டிக்கொண்டு தத்தளிக்கும் இந்த ஜீவனின் நிலை பாருங்கள். இதுவும் துன்பம். இந்த மூன்றையும் விட்டு விலக வேண்டுமானால் ஞான தீர்த்தம் உன்மேல் பட வேண்டும். இந்த மூன்றுமே துன்பம் என்பது வெயிலில் கிடந்து மாட்டிக்கொண்ட ஒரு புழு போல் செடியின் நிழலில் சுவராசியமாக இருந்த அந்த புழு கட்டாந்தரையில் விழுந்து விட்டது. கடும் வெயில் தாக்குகிறது. தண்ணீரை தேடி ஓட பார்க்கிறது. ஆனாலும் தண்ணீர் கிட்டுவதில்லை. அதிலேயே மாண்டு போகிறது. குளிர்மையை தேடுகிறது, கிட்டவில்லை, மாண்டு போகிறது. அடுத்ததாக காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடும் மான் போல் போனவன் வெறும் கையோடே போகா வண்ணம் நல்ல சத்குருவைக் கண்டு நன்றாக வணங்கினானே என அடுத்த வரியும் வருகிறது. வலையில் சிக்கிக்கொண்ட மான் எத்தனை துள்ளு துள்ளும். அதுபோன்று இந்த வாழ்க்கை எனும் வலையில் சிக்கிக்கொண்ட நீங்கள் இதிலிருந்து விடுபடுவதற்கு கிடைத்த அரிய ஓர் வாய்ப்புதான் இந்த யோகமும் ஞானமும். ஆகவே இதை நழுவ விட வேண்டாம். இந்த பதிவுகளை கேட்டு இதை பற்றி விசாரணை செய்து கொண்டே வாருங்கள். அற்புதமான நிலைகளுக்குள் இந்த யோகம் உங்களை இட்டுச் செல்லும். ஞானம் முழுமையாய் சித்தித்து விடும். எனது அன்பு நிறை அருளாசிர் நன்றே செய்க, நலமே பெறு.